ஒரு அட்வைஸ் பண்ணியே ஆகணும். இலவசமா தான். என்ன அட்வைஸ் தெரியுமா? கை கால் கழுவ கூட தண்ணி இல்லாதவன் முங்கி முங்கி குளிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஆனா எனக்கு இந்த விளையாட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ட்ரஸ்ட் மீ, ஐ எம் என்ஜாயிங் இட் a lot. ஆனா ஒரு வருத்தம் தான், இந்த விளையாட்டு சீக்கிரமா முடிய போகுது. உனக்கு வேணா இது விளையாட்டா இருக்கலாம், ஆனா இது என் ஷாலினியோட வாழ்க்கை பிரச்சனை. அது தப்பான வழியில போகும்போது நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். உங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக்குறதுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு அன்னைக்கு புரியல. எப்படியோ நெருக்கமாக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து அவளை பிரிக்கணும்னு நினைக்கிறேன். இதுவும் எப்படின்னு எனக்கு தெரியாது, எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஆனா பிரிச்சு காட்டுவேன். கார் டயர்ல அடிபட்டு விழுந்தாலும் ஒரு சில ஜென்மங்க கார் பின்னாடி ஓடி வரத விடாதுங்க. கெட்ட எண்ணத்தோட நீ எவ்வளவு தூரம் வேணா ஓடு, ஆனா என் முயற்சி உன்னை ஓட விடாம தடுக்கும். நான் ஒத்துக்கிறேன், இது வரைக்கும் என் வாழ்க்கையில எனக்குன்னு எதுவுமே இல்லை. இன்னில இருந்து எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. ஷாலினியோட வாழ்க்கையை காப்பாத்துற லட்சியம் அது. என் உயிரை கொடுத்தாவது இந்த லட்சியத்தை நிறைவேற்றுவேன். உன்ன மாதிரி ஏழை பசங்களுக்கு இதாண்ட பிரச்சனையே. வீட்டுல ஒரு வேளை சாப்பாடு இருக்காது, ஆனா சினிமா பார்க்கணும். அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அதுக்கப்புறம் மனசுக்குள்ள ஹீரோ மாதிரி நினைச்சுக்கிட்டு நடக்க வேண்டியது. வாவ், குட். நீ ஹீரோன்னு நினைச்சுக்க. ஆல் தி பெஸ்ட். நல்ல விஷயம்தான், என் கை அழுக்காகாம காப்பாத்திட்டேன். ஆனா ஷாலினியை உன்னால காப்பாற்ற முடியாது. நீ வாழ்க்கை போற இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும் ஷாலினி. நீ சந்தோஷமா இருக்கணும்னா அந்த சிவா உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ரவி, ஒரு நிமிஷம். எனக்கு என்ன கிடைச்சதுன்னு தெரிஞ்சா நீ நம்பவே மாட்ட. என்ன ஞாபகம் இருக்கா? இதுவா? இது கிருஷ்ணர் வேஷத்துக்கு போடுற கிரீடமாச்சே. கட்டு, இது எங்க கிடைச்சது உனக்கு? அதுவும் இத பார்த்து வருஷக்கணக்கா இருக்குமே. என்ன இப்படி கேக்குற? நான் எல்லா ஸ்பெஷலான பொருளையும் பத்திரமா எடுத்து வைப்பேன். ஆனா எங்க வைக்கிறேங்கிறத மறந்து போயிடுறேன். பட் ஸ்டில் இத ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. ஐயோ, ரொம்ப சின்னதாயிடுச்சுல. இது சின்னதாகல, நீதான் பெரியவன் ஆயிட்ட. சரி போட்டு காட்டு, நான் போட்டோ எடுக்கணும். ஏய், ரவி, இல்ல ஷாலினி. ஒரே ஒரு வாட்டி போடு, என்ன நான் போட்டோ நீ? எடுக்கிறேன். சின்ன வயசுல எவ்வளவு கியூட்டா இருந்த தெரியுமா? இப்ப ரொம்ப ஃபன்னியா இருக்க. ஏதோ சின்ன குழந்தைகிட்ட இருந்து புடுங்கி தலையில வச்சுக்கிட்ட மாதிரியே இருக்கு. தேங்க் காட், ஒரு வழியா நீ சிரிச்சிட்ட ரவி. உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ராதா கிருஷ்ணன் வேஷம் போட்டுக்கிட்டு எல்லார்கிட்டயும் ஸ்வீட் வாங்கி சாப்பிடுவோம்ல? எல்லாரும் சொல்லுங்க, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஜெய். எங்க ஸ்வீட் எங்க? அட, உங்களுக்கு இல்லாத ஸ்வீட்டா? இதோ பாத்தீங்களா, எல்லாம் உங்களுக்கு தான். ஐ ரிமெம்பர், முதல்ல எல்லா ஸ்வீட்டையும் நீ தான் டேஸ்ட் பண்ணுவ. அதுல எது பெஸ்டா இருக்கோ அதுதான் எனக்கு கொடுப்பேன். இது சாப்பிடு, இது ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். உன் லைஃப்ல உனக்கு எல்லாமே நல்லதா அமையணும். தெரியும் ரவி. ஆனா இப்ப ஒரே ஒரு வித்தியாசம் தான். சின்ன வயசுல நான் எது சொன்னாலும் நீ கேட்ப. ஆனா இப்ப என் பேச்ச கேட்க கூடாதுன்னு உன்னை யாரும் தடுக்கிறாங்க. அதுக்காக நான் தோண்டு போக மாட்டேன். உனக்கு எந்த அநியாயமும் நடக்க விட மாட்டேன் ஷாலினி. அது சரி, எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் வேணும். என் என்கேஜ்மெண்டோட கிஃப்ட். ஹே, டோன்ட் வரி ரவி, இந்த கிஃப்ட் உன்னால கொடுக்க முடியும். நீ உயிருக்கு உயிரா ஒரு பொண்ணை காதலிக்கிறல்ல, அந்த பொண்ணை எனக்கு இன்ட்ரோ கொடு. அண்ட் எப்படி பார்த்தாலும் அதுக்கு இதை விட சிறந்த நாள் எதுவுமே இருக்காது. ஏன்னா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. இன்னைக்கு காதல் மன்னன் சொல்ற அந்த கண்ணனோட பிறந்த நாள் இல்லையா? நான் அவர்கிட்ட ப்ரே பண்ணிக்குவேன். அவர் நிச்சயமா உன் காதல உன்கிட்ட கொடுத்துருவாரு. ரவி, என்ன பாக்குற? இங்க பாரு, இன்னைக்கு அவ கூட இருக்கிற எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் கிளியர் பண்ணிட்டு அவளை பூஜைக்கு கூட்டிட்டு வரணும். 2 பேரும் சேர்ந்து கிருஷ்ணர் ஊஞ்சல ஆட்டி விடணும். ஐயோ இல்ல ஷாலினி, அது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ரவி,
நீ இன்னைக்கு தப்பிக்கவே முடியாது. ஷாலினி அதுக்கு இல்ல. எனக்கு ஆசையா இருக்காதா? நீ லவ் பண்ற பொண்ணு ஹைட்டா இருக்காளா, குட்டையா இருக்காளா, குண்டா இருக்காளான்னு, அதோட உன்னை லவ் பண்றாளான்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்ன பாக்குற? என் கல்யாணத்துக்கு அப்புறம் ரவி ஒழுங்கா இருக்கானா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஷாலினி ஆனா அவனால எதுவும் வேணாம். நீ இன்னைக்கு அந்த பொண்ணை சிவா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே ஆகணும். சப்போஸ் நீ கூட்டிட்டு வரல, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். அது சரி, நான் உன்கிட்ட முதல்ல பேசவே கூடாது. நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா உன் லைஃப்ல இருக்கிற பொண்ணு யாருன்னு எனக்கே தெரியல. யாராவது பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட இவ்வளவு பெரிய சீக்கிரட்ட மறைப்பாங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால உன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன். இல்லனா ரவி, நீ அவளை சிவா வீட்டுக்கு கூட்டிட்டு வரல, அப்புறம் இருக்கு உனக்கு. அவ்வளவுதான். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நீ ஆசைப்படுற. அப்படிப்பட்ட உன் வாழ்க்கை அழியறத நான் பார்த்துட்டு இருப்பேனா? யாரு? அப்பா, நீங்க உள்ள போங்க, நான் பேசிக்கிறேன். அண்ணா, யாருமா இது? என் ஆபீஸ்ல இருந்து தான் வந்திருக்காரு, வேலை விஷயமா. ஓ, இது பாரு, என்னால உன்கிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏய் காயத்ரி, காயத்ரி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ப்ளீஸ் ஒரு 2 minutes ப்ளீஸ். சரி சரி, வெளியே வா. என்ன, சீக்கிரம் சொல்லு. எனக்கு தெரியும், நீங்க சிவா மேல உயிரே வச்சிருக்கிறது உண்மை. உங்களை நினைச்சா சில நேரத்துல என் காதல் உண்மையானதான் சந்தேகமே வருது. காயத்ரி, நீங்க சிவாவை உண்மையா லவ் பண்றதுனாலதான் அவனை தொடர்ந்து காப்பாத்திட்டே வரீங்கல்ல. நானும் ஒரு பொண்ணை உண்மையா காதலிக்கிறேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த சிவாவை பத்தி எல்லாருக்கும் புரிய வைக்க முயற்சி பண்றேன். சின்ன வயசுல இருந்து ஷாலினி மேல உயிரே வச்சிருக்கேன் காயத்ரி. ஏன் ஷாலினிக்கும் அந்த சிவாவுக்கும் நிச்சயதார்த்தம் ஏத்துக்கவே முடியல. காயத்ரி, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ உங்க இஷ்டம். ஆனா இந்த கல்யாணத்தை உங்க ஒருத்தரால தான் நிறுத்த முடியும். காயத்ரி, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எனக்கே புரியுது. ஆனா என்ன பண்றது, அந்த வீட்டோட வேலைக்காரன் ஆயிட்டேன். உங்களுக்கு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா அப்படி இருந்தும் உங்களை நினைச்சாலும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன நம்பிக்கை உங்களுக்கு? சிவா உங்களை கட்டிப்பா நினைக்கிறீங்களா? 4 வருஷமா நீங்க அவங்க கூட பழகுறீங்க. அவன் மேல நீங்க உயிரே வச்சிருந்தோம். இந்த 4 வருஷத்துல ஒரு தடவையாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருப்பானா? விட்டா உங்களை வாழ்க்கை பூரா காதலிச்சுட்டே இருப்பான, கல்யாணத்தை பத்தி பேசவே மாட்டான். காதலிக்கிற அத்தனை பேரும் சந்திக்கிற முக்கியமான பிரச்சனையே இதுதான். கேள்வியே கேட்காம லவ் பண்றதுனால வர நிலைமை. சும்மா ரசிக்கிற மாதிரி பேசிட்டா மட்டும் போதாது. உங்க சிவா நல்ல பையனா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அவனை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கை விளையாட்டு தான், ஷாலினியோட வாழ்க்கை விளையாட்டு தான். உங்களை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் டேட் சொல்ல ஏமாத்திட்டு இருக்கா. அங்க ஷாலினி கிட்ட அவன் வாழ்க்கையில வேற எந்த பொண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஊரறிய அந்த பொண்ணை கட்டிக்க போறான். அந்த பொண்ணுட்டே அவன் நேர்மையா இல்ல, அப்புறம் உங்ககிட்ட மட்டும் எப்படி அவன் நேர்மையா இருப்பான்? இந்த வயித்துல வளர குழந்தைக்கு அவன் அப்பனா இருப்பானா? காயத்ரி, வேண்டாம் ப்ளீஸ். உங்களுக்கு உங்க மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த குழந்தைய ப்ளீஸ் இந்த இடத்தை விட்டு போயிடு. என்னோட அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சுக்கிறது போயிடு. என்ன காயத்ரி, இதுல நீங்க பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. உண்மையை சொன்னா உங்களுக்கு நல்லதுன்னும் போது நீங்க எதுக்கு யோசிக்கணும்? உங்களை எது தடுக்குது? இல்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த உண்மை மட்டும் நீங்க எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு என்ன ஆகும்? இந்த சிவா உங்ககிட்ட பயங்கரமா கோச்சு பண்ணா? இல்ல சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் போயிடுன்னு நினைக்கிறீங்களா? அதான் உங்க பிரச்சனையா? ஐம் சாரி, என்னால இதை பண்ண முடியாது. நான் அவனை முழுசா நம்புறேன். அவன் என்னை கைவிட மாட்டான். எனக்கு நல்லா தெரியும், அவன் ஷாலினிய கூட பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் நல்லா தெரியும். அவனை இன்னொரு பொண்ணோட வச்சு பார்க்க முடியாதுதான். ஆனா இருந்தாலும் நான் அவனுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீ உன் காதலோட ஃபியூச்சரை சேவ் பண்ண நினைக்கிறல்ல, நான் என்னோட ஃபியூச்சரை காதலோட பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். காயத்ரி, வெயிட். ஹலோ ரவி, நீ இப்ப எங்க இருக்க? நீ எங்க இருந்தாலும் சிவா வீட்டுக்கு உடனே வந்துரு. I have surprise for you. என்ன சர்ப்ரைஸ்? ஓஹோ, தேவையில்லாம என்ன கேள்வி கேட்காத. நீ சீக்கிரமா கிளம்பி இங்க வந்துரு. நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன். ஓகே, பாய். காதல்ல எல்லாரும் மூழ்கிடுறாங்க, ஆனா வெளியே வரதை யாரும் விரும்புறதில்ல. இந்த விஷயத்தை நீங்க உன் மூலமா புரிஞ்சுக்கிட்டேன் காயத்ரி. இன்னைக்கு ராத்திரி அபி என் கூட ஸ்பெண்ட் பண்ண போறான்.
ரொம்ப அழகா இருக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ எனக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது எப்பவும் இருக்கிறத விட ரொம்ப அழகா இருக்க. நான் உனக்காக இல்ல, கிருஷ்ணருக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம என்னை இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சல, அதுக்கு நிச்சயமா உனக்கு தண்டனை கிடைக்க போகுது. Hello. Here is my son-in-laws. Flirtings. பாத்தியா வணக்கம் ஆண்டி. மாப்பிள்ள வெக்கப்படுறாரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க uncle. வேணாம் வேணாம் வேணாம், என்னது இது? சந்தோஷமா இரு. How are you? வெரி குட். Yeah, I'm good buddy. வணக்கம் அங்கிள். வணக்கம் பா பாபா. நல்லா இருப்பா, நீங்க சந்தோஷமா இரு, நாங்களும் சந்தோஷமா இருக்கோம். ரொம்ப முக்கியமா இதெல்லாம் இப்போ. அதாவது பேசணுமே. நானும் பாக்குறேன் உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறேன்னு. ஹலோ, என் லெக்ஸ தேடிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல யாரோட ஐசியாவது தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நாட்டி ஃபெல்லோ. ஹே கிட்ஸ், லெட்ஸ் டாக்ஸ். என்னால பேச முடியும். அதான் அவங்க பாட்டி இங்க இல்லல்ல, அவங்க கிட்ட யாரும் நான் பேசினேன்னு சொல்லக்கூடாது. டாக்ஸ் ஸ்பீக்ஸ். என்ன ஸ்பீக்ஸ்மா? கிளப்புக்கு போறவன பூச்சை கூட்டு வந்தா how will it speak? மரண காண்டாகுதுமா இங்க. அப்பனா போய் பூஜை ரூம் பாருடா, ரொம்ப பியூட்டிஃபுல்ஸா இருக்கு. சிவாவோட மம்மி இருக்காங்கல்ல ஸ்வேதா, ரொம்ப ரிச்சஸ். கிருஷ்ணருக்கு கூட டிசைனர் Dress போட்டு விட்டுருக்காங்க. என்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் பாத்தியா, அவுட்டர் ஸ்பேஸ். ஐயோ அம்மா, அது அவுட்டர் ஸ்பேஸ் இல்ல, அவுட் ஆஃப் தி வேர்ல்ட்னு சொல்லணும். ஆனா மீனிங் எல்லாம் ஒண்ணுதானடா. இந்த மொத்த உலகமும் அவுட்டர் ஸ்பேஸ்ல தானே இருக்கு. மாம், கிருஷ்ணர் ட்ரெஸ்ஸையும் பார்க்க நாங்க விரும்பல, உங்க அவுட் ஸ்பேஸையும் பார்க்க நாங்க விரும்பலமா. உங்களுக்கு வேணா, ஆனா சந்தோஷ் பார்க்கணும் இல்ல. பூஜையையும் பூஜையில வர கியூட் பொண்ணுங்களையும் பார்க்கணும். மாம், நான் பொண்ணுங்களை பார்க்க வரல, பூஜையை பார்க்க வந்திருக்கேன். அதனால பாய். அட கடவுளே, அமெரிக்கா போயும் இந்த பையன் கெட்டு போகாம வந்திருக்கான். ஆ. தேவா, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு அழகா இருக்காங்க பாரு. யோ மாம், செம்மையா இருக்காங்க. ஆனா தயவு செஞ்சு எனக்கு பொண்ணை காட்டாதீங்க. யாரையாவது எனக்கு பிடிச்சு போச்சுன்னா உடனே இழுத்துட்டு போய் தாலியை கட்டிடுவேன். சரி, அண்ணனை கூட்டிட்டு வர இருங்க. கடவுளே, என்ன பண்றது? அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு கூட பிடிக்க மாட்டேங்குது. இந்த பொண்ணுங்களை பார்த்தா எனக்கு பைத்தியம் பிடிக்குது. நீயாவது ஏதாவது பையனை பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. டேய் அண்ணா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா. ஆமாடா, எனக்கும் தான் ரொம்ப போர் அடிக்குது. இங்க கிருத்திகா கூட இல்ல. குண்டு, ஏடா எப்ப பார்த்தாலும் கிருத்திகாவை பத்தி பேசுற? இங்க பாரு, எவ்வளவு அழகான பொண்ணுங்கன்னு. இவங்கள பார்த்து மயங்கி தொலை. You know one thing? கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீ கிருஷ்ணரா மாறி எந்த பொண்ணு முன்னாடி நீ பல்ல காட்டி நின்னாலும் அப்ப உன்னை வேண்டான்னு சொல்ல மாட்டா. நிஜமாவா? அது மட்டும் இல்ல, ஒருவேளை அந்த பொண்ணோட பேரு ராதான வச்சுக்கோயேன், நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கு பிரிஞ்சு போகவே மாட்டீங்க. என்னடா சொல்ற? பேர் மேட்ச் ஆச்சுன்னா வாழ்க்கை மேட்ச் ஆயிடுமா? அதான்டா சொன்னேன். நம்பிக்கை இல்லனா நீயே போய் ட்ரை பண்ண. அவ இல்லனா இவ. நான் உடனே போய் பாக்குறேன். அவன் கிட்ட நீ என்ன சொன்ன தேவா? பொண்ணுக்கு வழிய வகுத்திருக்க. உங்க ரெண்டு பேர்ல யாராவது ராதான் இருக்கீங்களா? இல்ல. உங்க பேர் ராதாவா? டேய் தேவா. பிரதீப், சொல்றி குட்டி, அதுக்குள்ள டயர்டாயிட்டா எப்படி கண்ணா? ராதாவை கண்டுபிடிக்கணும்னா நீ தவம் கிடக்கணும். ஆனா நீ வெயிட் கூட பண்ண மாட்டேங்கிற. கொஞ்ச நேரம் பாரு கண்ணா. பொடிச்செல்லும் தேடு. சரிடா. ஆமா, உங்க பேரு ராதாவா? ஆமா, என் பேரு ராதா. ஆமா, உங்க பேர் என்ன? நான் தான் ராதாவுக்கு ஏத்த கண்ணன். செட் அடிச்சு உனக்கும் எனக்கும் ஜோடி பொருத்தம் அற்புதம். ராதாவுக்கு ஏத்த கண்ணா. நீதான் கண்ணனா? வா விளையாடலாம். விளையாடுறதுக்கா? நான் போய் புல்லாங்குழல் கொண்டு வரேன். ஓகே? என்கிட்டயே புல்லாங்குழல் இருக்கு இல்ல, கண்ணா. என்னோட கொண்டு வரேன். கண்ணா, என் கண்ணா. ரவி ஏன் இன்னும் இங்க வரல? நீ டென்ஷன் ஆகாத, அவன் வந்துருவான்.
எல்லாரும் இங்க பாருங்க, மணி 12 ஆயிடுச்சு. கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும், வாங்க. வா சிவா. ஷாலினி இங்க என்ன பண்ற? பூஜைக்கு நேரமாச்சு, அங்க வா. எல்லாரும் சொல்லுங்க, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து இந்த ஊஞ்சல் ஆட்டி விட்டாங்கன்னா அவங்களோட வெட்டிங்ஸ்ல எந்த தடையும் வராதாம். அவ சொல்றது 100% உண்மை. நாங்களும் இப்படிதான் ஆட்ட ஆரம்பிச்சோம். அன்னில இருந்து நான் ஆடிக்கிட்டே இருக்கேன். இவ என்ன ஆட்டி வச்சுக்கிட்டே இருக்கா. நல்லா யோசிச்சுக்கோ. ஒரு முறை சேர்ந்து ஊஞ்சல் ஆட்டிட்டா அதுக்கப்புறம் லைஃப் லாங் சேர்ந்தே தான் இருக்கணும். உன் டென்ஷன் என்ன பத்தியா இல்ல உன்ன பத்தியா? ஐ திங்க் இங்க ஏதோ ஒரு பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் எனக்கு ஆப்ஷன் கொடுக்கறியா? என் ராதா என் கூட இருக்கா. அப்புறம் எதுக்கு நான் மத்தவங்கள பார்க்கணும்? இன்னைக்கு ராத்திரி அபி என் கூட ஸ்பெண்ட். ஷாலினி என்னாச்சு உனக்கு? ரவி இன்னைக்கு சிவா செஞ்ச காரியம் இருக்கே, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஷாலினி என்ன சொல்ற? சிவா இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு நான் சொன்னா நீ நம்ப மாட்ட ரவி. ஐ மீன் அவன் எண்ணங்கள் எப்படி இருக்கு பாரு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவனை பத்தி எனக்கு இன்னைக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் இதுக்கப்புறம் எனக்கு அவன் மேல இருக்கிற காதல் இன்னும் அதிகமாயிடுச்சு ரவி. என்ன அந்த அளவுக்கு என்னாச்சு? ரவி நேத்து நான் உன்கிட்ட ஒரு gift கேட்டேன்ல, அந்த gift எனக்கு சிவா கொடுத்துட்டான். அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டான். யார? நீ காதலிக்கிற பொண்ணு, உன் கேர்ள் ஃப்ரெண்ட. ஏன் கேர்ள் ஃப்ரெண்டா? இந்த நெக்லஸ் நான் ஷாலினிக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். அவளுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான்னு பார்த்து சொல்லுங்க. ஆஃப் கோர்ஸ் அவளுக்கு பிடிக்கும். உங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். இத பாருங்க. என்னங்க? ஷாலினிக்காகவா? ரொம்ப அழகா இருக்குல்ல? அடடே, ரொம்ப அழகா இருக்கே. பாலா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஓபன் பண்ணலாம்னு பேசிக்கிட்டோம். ஞாபகம் இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்க்கலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம் இல்லையா? பேசாம நிச்சயதார்த்த அன்னைக்கே கம்பெனி ஆரம்பிச்சிடலாமா? நாம 2 பேரும் உறவுக்காரங்களாவும் ஆவோம், அதே சமயத்துல பிசினஸ் பார்ட்னராவும் ஆயிருவோம். 2 ஃபேமிலிக்குமே இதை விட நல்ல விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? நீ சொல்றது எல்லாமே சரிதான் கிஷோர். ஆனா எங்க ஃபேமிலி வழக்கப்படி ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்போ நாங்க பிசினஸ் டிசிஷன் எதுவும் எடுக்கிறது இல்லையே. ஆனா எங்க வீட்டுப்படி ஒரு நல்ல விஷயத்த ஒரு நல்ல நல்லதான் டிசைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல பாலா, இது நம்ம குழந்தைகளுக்காக. இன்னும் கல்யாணத்துக்கு இதை விட ஒரு நல்ல பரிசு வேற என்ன இருக்க முடியும்? ஆமாங்க, எனக்கும் உங்க ஃப்ரெண்ட் சொல்றதுதான் சரின்னு படுது. ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பம் நல்லதா நடக்கணும். அது சரி. உங்க எல்லாருக்கும் ஆட்சேபனை இல்லைன்னா எனக்கு வேற என்ன ஆட்சேபனை இருக்க முடியும்? ஓகே கிஷோர், இப்பவே எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். நாளைக்கே லாயரை பார்த்து பேப்பர்ஸ் ரெடி பண்ண சொல்லிடுறேன். ஒரு ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ணலன்னா அப்புறம் என்ன ரவி? சாரி ப்ரோ,
உன்னோட ஃபோன் புக்ல இருந்து இந்த பொண்ணோட நம்பரை எடுத்துட்டேன். இவளுக்கு தானே நீ அடிக்கடி மெசேஜும் ஃபோனும் பண்ணிக்கிட்டு இருந்த. அதான் இவ தான் உன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சேன். அதனால அவளுக்கு நானே ஃபோன் பண்ணி இங்க வரவழைச்சேன். சோ இவதான் ஆர்த்தியா? இவளதான் என் ஸ்டூபிட் ஃப்ரெண்ட் காதலிக்கிறான். ஐம் so happy for both of you. ரவி, நான் நாளைக்கே இவ பேரண்ட்ஸ் கிட்ட பேசிடுறேன். அண்ட் டோன்ட் வரி, நம்ம வீட்லயே எல்லார்கிட்டயும் பேசிடுறேன். லுக், ரவிக்கு உன் மேல எப்போ எப்படி காதல் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு உன்னை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. She's so nice. நீ எப்படி என்னையும் சிவாவையும் சேர்த்து வச்சியோ அதே மாதிரி நான் இவளையும் உன்னையும் சேர்த்து வைப்பேன். I am really happy for both of you. நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். என்னாச்சு ப்ரோ? அப்படியே புதுசா அவளை பாக்குற மாதிரி பாக்குற? இத பாரு ரவி, இது வரைக்கும் உன் லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், எல்லாமே சால்வ் ஆயிடும். இவ என் கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல. இவளை பார்த்தது கூட இல்ல. வாட்? அது எப்படி நீ அவளை? now I understand. ஷாலினி, I am sure இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சண்டை நடந்திருக்கு. Am I right? உனக்கு ஒரு விஷயத்தை நேரா சொன்ன புரியாதா? சொல்றேன்ல, இவ என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. இவளை யாரும் கூட தெரியாது. பட் ரவி, அது எனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல. ஏய் ஷாலினி, இதான் நீ கொடுக்குற சர்ப்ரைஸா? நான் எவ்வளவு முக்கியமான வேலையில இருந்தேன் தெரியுமா உனக்கு? அதுவும் இந்த விளையாட்டு கட்டை தான் முக்கியமா இங்க வர சொன்னியா? ஷாலினி, என்ன விஷயம்? சாரி ப்ரோ, ஒருவேளை நீ யாரையுமே காதலிக்கலன்னா அப்புறம் ஏன் சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க? ஷாலினி முன்னாடி நீ ரொம்ப எமோஷனல் ஆனதா சொன்னா, அதுவும் உன் காதல நினைச்சு. ரைட் ஷாலினி? ரவி, இதெல்லாம் என்னன்னு சொல்லு. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லனா அப்புறம் எதுக்கு நீ நேத்து என்கிட்ட காதல்ல விழுந்துட்டேன்னு சொன்ன? ஐ மீன், why did you lie to me? ஷாலினி, நான் உன்கிட்ட எந்த பொய்யும் சொல்லல. அப்போ உண்மை என்ன ரவி? சொல்லு, யார் அந்த பொண்ணு? யார நீ காதலிக்கிற? அது வந்து நீ உண்மையை சொல்ல விரும்பலையா இல்ல அந்த பொண்ணோட பேரை சொல்ல விரும்பலையா? உறவே உயிரே இணை